மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2வது நாள் சிலுவை தியான கூட்டங்களுக்கு வந்திருக்கிற நம்ம யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்தி நான் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு வராமல் இருக்கிறார்கள். ஆனாலும் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் முடிய உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினார். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினார். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதாஸ் ஸ்காரியோத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு வேணும். கடந்த 4 நாட்களாக சிலுவை தியான கூட்டங்களிலே என்னத்தை பேச வேண்டும் என்று நான் ஜெபத்தில் இருந்தபோது ஆண்டவர் என்னோடு சொன்ன அத்தனையும் செய்யும்படி நான் முற்பட்டு யூதாசை குறித்து நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். எனக்கு ஆங்கிலம் சரியாக வராவிட்டாலும் ஒன்று எனக்கு செய்ய தெரியும். என்னுடைய மொபைல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேட்டர்ல கேமராவை ஆன் பண்ணி அந்த குறிப்பிட்ட வேத பகுதியில வைத்து நான் பஸ் பண்ணினால், அதாவது பிக்சர் அழுத்தினால் அது அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில டிரான்ஸ்லேஷன் ஆகும். இப்படிதான் நான் பைபிள நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வேன். படிச்ச பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆங்கில வேதாகமத்தையும் தமிழ் வேதாகமத்தையும் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு பர்சனலா ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக உண்டாகும். பிச்சாட்டூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. பிச்சாட்டூர் டேம் என்றால் ஆந்திராவிலே ரொம்ப ஃபேமஸ். அதுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கிறது, ராமகிருஷ்ணாபுரம். அங்கே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 3 ஆண் பிள்ளைகள். முனிகண்ணையா, முனிநாதன்,
முனிகிருஷ்ணன். இவங்க நாயுடு வகுப்பை சார்ந்தவர். முதல்ல 82வது வருஷம் நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போகும்போது அந்த வீட்டில் எங்களை ஏற்றுக்கொண்டு உணவு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்தார். அப்போது முனிநாதன் என்கிற அந்த ஐயா வந்து சொன்னார், நாங்கள் 3 பேரும் படிச்சிருக்கிறோம். நான் MA MPhil படிச்சிருக்கிறேன். என் தம்பி MSc மேக்ஸ் MEd படிச்சிருக்கிறாரு. இன்னொரு தம்பி PhD பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே எப்படி எங்களுக்கு சாத்தியமாச்சுன்னு கேட்டா, நாங்க தெலுங்கு பைபிளையும் ஆங்கில வேதாகமத்தையும் வைத்து படித்து 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 நாங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்படல. ஆனா அவங்க நாலேஜ் என்ன பண்ணாங்க? இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க சொல்றாங்க, இந்த பைபிள் எங்களுக்கு உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறது. இதை நாங்க அப்படியே நம்புறோம். இயேசுவையும் நாங்க நம்புறோம். எங்க கிராமத்தில் இருந்தா நாங்க சர்ச்சுக்கு போக மாட்டோம். சிட்டியில இருந்தா சர்ச்சுக்கு போவோம். இடையில ஒரு குறுக்க இருக்குது ஜாதி பிரச்சனை. பாருங்க, படிச்சவங்களுக்கு கூட இந்த ஜாதி என்கிற ஒரு காரியம் இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆங்கில அறிவு கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தேவை. நான் பலமுறை பிளைட்ல ஏறும் போதெல்லாம், முதல் முறை நான் ஸ்ரீலங்கா பிளைட்ல ஏறின உடனே ஒரு ஏரோசிஸ்ட் வந்து என்னோட ஆங்கிலத்தில் பேசினாங்க. அவங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா திரும்பி என்னால என்ன பண்ண முடியல, பேச முடியல. ஆனாலும் அவங்கிட்ட சொன்னேன், ஐ ஹாவ் நோ இங்கிலீஷ் பிட் அப்படின்னு அர்த்தம் என்னம்மா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐ நாட் ஸ்பீக் ஃப்ளூயன்சி அப்படின்னு. டோன்ட் வரி சார், டாக் வித் மீ அப்படின்னு நாங்கள் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு அதை கேட்டாங்கன்னா, யூ வாண்ட் வெஜ் ஆர் நான்வெஜ்? நான் சொன்னேன், ஐ வாண்ட் நான்வெஜ்னு. இப்போதான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. சிக்கன் ஆர் மட்டன், மட்டன் சொன்னேன். டிஃபன் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்லுவார்னா, அப்போதான் நான் ஃப்ளூயன்சியா பேச முடியலன்னு உட்காந்து அழுது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துனான்னா கண்டிப்பா இல்லை. அதற்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நம்ம ஆராயணும். யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமா பாருங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரி பைபிளை படிக்க கூடாது. நீங்க கூட்டி கூட்டியோட படிக்கலாம். ஆனா எப்படி படிக்க கூடாது? ஒரு கதை புஸ்தகம் மாதிரி அது என்ன பண்ணக்கூடாது, படிக்க கூடாது. ஏதோ முதல்ல படிக்கிறவங்க அப்படி படிச்சா பரவாயில்ல. அர்ச்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் கடமைக்காக படிச்சா கடத்திற்கு கூட பயன்படாது. வேதத்தை கருத்தா படிக்கணும்.
இந்த 5ஆம் அதிகாரத்தை நான் இப்போ வசனம் படிக்க சொன்னேன். அந்த 5ஆம் அதிகாரம் படிச்சிட்ட பிறகு 4ஆம் அதிகாரம் படிக்கணும். 4ஆம் அதிகாரம் படிச்ச பிறகு 6ஆம் அதிகாரம் படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் பூமியில கீழான இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க மேலான இடத்துல போயிடுவாங்க. யாரும் அவங்கள மேல கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது அவங்கள தானா மேல கொண்டு போய் அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை மும்பையில இருந்து வந்த மார்கரெட் என்ற ஒரு அக்கா, என் மனைவிக்கு சொந்தக்காரங்க, அவங்களோட அண்ணன் ஜீவானந்தம் அவர்களை பார்க்க போயிருந்தப்ப அவங்க என்னை அறிமுகப்படுத்தினாங்க. ஜீவானந்தம் கிட்ட பேசினேன். உங்களை நான் அரக்கோணம் பாராஞ்சி என்ற இடத்துல நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, நான் பார்த்திருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, வந்திருக்கிறேன். அவரு ஸ்டேஜில் ஏறி நின்ன உடனே அவர் கையில ஒரு கேமரா தான் இருக்கு. அதுல பாடுவாரா, அதை தட்டி பாடுவார். அப்படி தட்டிட்டே அப்படி எடுத்து அப்படி உதறுவார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், அப்படி பாடுவாரு. இங்க கத்திக்கிட்டு ஓடியா அதனால பார்த்துக்கிறேன். அவர் என்ன பார்த்து சொன்னாரு, சாட்சியெல்லாம் கேட்டுட்டு, இந்த சின்ன வயசுல இந்த பைபிளை நீ கையில எடுத்துட்ட, முதிர் வயது வரைக்கும் இது உன்னை விடாது, ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா கர்த்தருக்கு. அப்பதான் அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். நான் ஒரு ஏத்திஸ்டா இருந்தேன், நாத்திகனாய் இருந்தேன். ஸ்கூல் டீச்சர், 2nd கிரேட் டீச்சரா இருந்து எச்சமா மாறினவர். அவர் சொல்றாரு, நான் ஒரு ஏத்திஸ்ட், நோ காட்னு சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் ஈரோட்ல இருந்து ஒரு வேலையா போய் ஈவேரா பெரியாரை பார்த்து விட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி வர்றேன். அப்பெல்லாம் இப்ப இருக்கிற ட்ரெயின் மாதிரி இல்லை, கரி நெருப்பு போடுகிற ட்ரெயின், ஜிக்குபுக்கு ரயில். இறங்கி வந்தேன். ஒரு சிஸ்டர் ஒரு டிராக்ஸ் கொடுத்தாங்க, நான் வாங்க மாட்டேன்னு தட்டிட்டு வந்துட்டேன். என்னவோ தெரியல, அந்த அம்மா வயசானவங்க விடாம துரத்திக்கிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. அது கஷ்டத்தோட, வருத்தத்தோட, சங்கடத்தோட என் பையில வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சில நாளுக்கு பிறகு என் பேகை திறக்கிறேன், அதுல அந்த டிராக்ஸ் இருந்தது. இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம டிராக்ஸ் கூட கையில தொடுறதே கிடையாது, யாருக்கும் கொடுக்கறதும் கிடையாது. அவ்வளோ பாவம். அது அந்த மனுஷனை மாற்றினது. உலகம் முழுவதும் ஒரு பயங்கரமான ஒரு சுவிசேஷகனாக அவரை எழுப்பினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ரூட்ல வர்றேன். இவனுக்கு லூக்காவில ஸ்காரியோத் என்னப்படுகிற யூதாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த யூதாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்காரியோத்து ரொம்ப விசேஷமான. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த ஸ்காரியோத் என்பது அவனுடைய ஊரின் பெயர். யூதேயா தேசத்திலே எருசலேம் இருக்கிறது. எருசலேமில் இருந்து 8 மைல் தூரத்திலே பெத்லகேம் இருக்கிறது. அந்த எருசலேமில் இருந்து 23 மைல்ல தெற்கு பகுதியில இந்த ஸ்காரியோத் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்காரியோத் என்ற இடம் ஒரு ரொம்ப பயங்கரமான இடம், யூதர்கள் வாழுகிற இடம். இந்த யூதர்கள் ரோமர்களாலே அடிமைப்படுத்தப்பட்ட போது அங்க இருந்து நிறைய போராளிகள் எழுப்பினார்கள். நான் சொன்னேன், அதுல ஒரு போராளியாக இந்த யூதாஸ் இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்காரியோத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனுஷனுடைய பெயர். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய தகப்பன் பெயர் சீமோன். இந்த சீமோன் என்கிற இந்த பெயரெல்லாம் கிரேக்கர்கள் வைக்க மாட்டாங்க, மற்ற புறவினத்தர்கள் வைக்க மாட்டாங்க, யூதர்கள் மாத்திரம்தான் வைப்பாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த சீமோனுடைய குமாரனாக இந்த ஸ்காரியோத், அவன ஸ்காரியோத்துன்னா ஊரு பேரை வச்சு என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனா பைபிள் யூதாஸ் ஸ்காரியோத் என்று சொல்றது. அதற்கு ஸ்தோத்திரம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். யூதா என்றால் என்னவா? சத்தமா சொல்லுங்க, துதி என்று அர்த்தம். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த யூதாஸை இயேசுவுக்கு சீஷனாக ஏற்படுத்தினது இயேசு கிறிஸ்து அல்ல, பிதாவே அதை செய்கிறார். 12 பேரை அழைத்தார். 12 பேர்ல 11 பேரும் கலிலேயர்கள். இந்த யூதாஸ் ஸ்காரியோத் மாத்திரம்தான் ஸ்காரியோத் என்கிற இடத்திலிருந்து வந்தது. இது யார் ஏற்படுத்துறாங்களா? கர்த்தர் தான் ஏற்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதாஸ் ஸ்காரியோத்தை குறித்து ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு வேதத்தில் இருக்கு. யோசுவாவின் சரித்திர புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 21, 22, 23, 24, 25 வசனங்களை வாசி. கடையாந்தர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சேயேல், ஏதேர், யாகூர், கீனா, திமோனா, ஆதாதா, கேதேஸ், ஆக்சோர், இத்னான், சீப், தேலேம், பெயலோத், ஆக்சோர், அதாத்தா, கீரியோத், எஸ்ரோன் என்னும் ஆக்சோர். இந்த கீரியோத் ஸ்காரியோத் என்று பெயர் மாற்றமானது. கீரியாத் யாரின் அது வேற இருக்குது. இந்த கீரியோத் என்கிற இந்த பட்டணம் யோசுவா யூதா கோத்திரத்துக்கு பங்கிட்ட
கொடுக்கப்பட்ட இடத்திலே அந்த எல்லைக்குள்ளே வருகிறது. இந்த கீரியோத்து தான் ஸ்காரியோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல இங்கிலீஷ்ல பெயர்கள் என்ன ஆகும்? வித்தியாசப்படும், ஸ்பெல்லிங் வித்தியாசப்படும். அப்படி என்றால் இந்த யூதாஸ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருக்க வேண்டும்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இவன் துதிக்கிறவனாக இருக்க வேண்டும், தேவனை அறிந்தவனாக இருக்க வேண்டும், யூத மதத்தை பின்பற்றுவனாக இருக்க வேண்டும். ஆனால் இவனுக்குள்ளே யூத மதத்தை அறிந்திருந்தாலும் இவனுக்கு தன் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறதை பொறுத்து கொள்ளாதபடிக்கு அவன் சிலருடைய ஸ்பீச்சை கேட்டு தன் ஜனங்களின் விடுதலைக்காக ஒரு போராளியாக மாறுகிறார். எப்படி பரபாஸ் த ஜூஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட் அதுக்கு லீடரா இருந்தானோ, அதே போலவே இந்த யூதாஸும் ஒரு அமைப்பில் அவன் இருக்கிறதாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செலியோ என்ற அமைப்பிலே இவன் ஒரு போராளி. இந்த செலியோ என்ற அமைப்பு எதில் வருகிறது என்றால், அந்த ஜூஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட்ல ஒரு கிளை, ஒரு இயக்கம் இருக்கிறது. அந்த இயக்கத்தில் சிலது என்ன பண்ணோம், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த யூதாஸ் பின்பற்றின இயக்கம் செலியோ அமைப்போடு இவன் தொடர்புடையவனாயிருந்தான். அப்படியானால் இவன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பார்க்கவில்லை, ஆண்டவராக பார்க்கவில்லை, அவரை போதகராக தான் பார்க்க. நல்லா நீங்க புரியணும். எல்டிடி என்கிற அமைப்புல நீங்க என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கொள்கையை தான் என்ன பண்ணுவாங்க, தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் தான் அவங்க இருதயத்தில் கர்ப்பம் தரித்தது. அதே போலதான் இதுல ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஆண்டவராய் ஒரு மனுஷனை சந்தித்து மனம் திரும்புதல் வந்தால் அவன் அந்த இயக்கத்தில் இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தர் தான் இந்த யூதாஸை இயேசுவின் சீடர்களே ஒருவனாக உருவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு வாசி. யோவான் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசி. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர்களே. அடுத்து பாருங்க, யோவான் 14:22 பாருங்க. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? பாருங்க, ஸ்காரியோத் அல்லாத யூதா. அப்ப இவன் யாரு? யூதான்றவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதல் பேரான குமாரனை பெற்றெடுக்கிற வரைக்கும்
மரியாளும் யோசேப்பும் தாம்பத்திய உறவிலே ஈடுபடவில்லை. புரியுதா உங்களுக்கு? அதற்கு பிறகு அதே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் பிறக்கிறாங்க. பைபிள் ஆதாரம் இருக்குதான்னு கேட்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே ஜெபம் என்ற காட்சி இருக்கு, படிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் சத்தமா படிங்க தரித்திருந்தார்கள். எதுல? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பைபிள்ல எங்கேயும் வேளாங்கண்ணி என்கிற பேரு கிடையாது, மாதா என்கிற பேரும் கிடையாது, கோதா என்கிற பேரும். நம்ம ஆட்கள் வச்சுக்கிட்டோம், மத தலைவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். போர்ச்சுகீசியர்களால் உருவாக்கப்பட்டது வேளாங்கண்ணி. இங்க பைபிள் சொல்ற பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல்கள். இங்க பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பிலிப்பு, பர்த்திமேலேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத் என்பவைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை யார் ஏற்படுத்துறாரு? கர்த்தரே ஏற்படுத்தும். இப்போ யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். 71வது வசனமா? 6:71. சாரி, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத். இந்த யூதாஸ்காரியோத் யார் குமாரன்? சீமோனுடைய குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக இருக்குது. இப்போ உங்க புரிதலுக்காக நான் படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 12வது 6வது வசனம் படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தி அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? தூக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல துக்கத்துல இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கேட்டுக்கு கெட்டு போகக்கூடிய கேட்டின் மகனையும் இயேசுவின் சீடர்களே ஒருவனாக ஏற்படுத்தினவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஆரோனை போல அழைக்கப்படும். ஆனா எங்க இயேசு கிறிஸ்துவாக தேர்ந்தெடுக்கவில்லை, தேவன் தேர்ந்தெடுத்தார். நாளைக்கு நம்ம பேதுருவை குறித்து பார்க்கலாம். இந்த யூதாஸ் காரியோத்து கேட்டின் மகனாக போனதற்கு காரணம் என்ன? என்ன பார்த்து கேளுங்க. கேளுமா, கேட்டின் மகனாக போனதற்கு காரணம் என்ன? இந்த யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்களின் ராஜாவாக ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அவன் யோசனை கொண்டு அவருடைய சீஷனாக கன்வெர்ட். புரியுதா உங்களுக்கு? இவனை குறித்து டேக்ஸ் பைபிள் சொல்லுது, he was a successful preacher. அதற்கு வெற்றிகரமான பேச்சாளன், வெற்றிகரமான செயல் திறன் உடையவன். எவ்வளவு படிச்சிருக்கிறான்னு அதுல சொல்லல. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, 12 சீஷர்களில இவன் தான் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ற. அதற்கு ஸ்தோத்திரம். இவங்கிட்ட ஒரு பழக்கம், அந்த செல்லோத் அமைப்புல இவன் ஒரு ட்ரெஷரராக இருந்தவன். எப்படி இருந்தானா? ட்ரெஷரர்னா என்ன? கணக்காளரா இருந்தவன். எல்லா கணக்கு வழக்கவன் பார்க்கிறவன். அதனால பணத்தின் மேல ரொம்ப ஆசையானவன். பணத்து மேல, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். யாராவது எங்கேயாவது பழமொழி சொல்லி இருக்கிறாங்களா? பணம் பரலோகத்துக்கு போவாங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பண ஆசை எல்லா தீமைக்கும். இவனுக்கு பணம், இவன் என்ன நினைச்சான்னா, இயேசு கிறிஸ்து அன்பினாலே ஜனங்களை கேதர் பண்ணுவார். நம்ம வர்ற காணிக்கைய வச்சு என்ன பண்ணலாம்?
ஜனங்களை போராளிகளை என்ன பண்ணலாம், உருவாக்கி ஒரு பெரிய இயக்கமாக்கி ரோம அரசாங்கத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை என்ன பண்ணலாம், விடுதலை ஆக்கலான்னு ஒரு கணக்கு போட்டவன். நீங்கெல்லாம் கணக்கு போட மாட்டீங்களா? 5ஆம் தேதி சம்பளம் வாங்குறேன் எத்தனை பேர்? நீ 5ஆம் தேதி வாங்குற? நீ 5ஆம் தேதியா? 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க எத்தனை பேர்? சூப்பர்பா. 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க. சம்பளம் கையில வாங்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு வருதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி கணக்கு போடுறவங்க எத்தனை பேர்? எல்லாருமே இந்த சீட்டுக்காரனுக்கு, இந்த வட்டிக்காரனுக்கு, இந்த கணக்காரனுக்கு, பிள்ளைங்களுக்கு பீஸு. ஆனா நம்ம சபையில நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. பிள்ளைங்க மேல நிறைய பேரு எல்ஐசியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்படியெல்லாம் நம்ம கூடலூர்ல அது என்ன பண்றாங்க, நிறைய பேர் போடுறாங்க. ஒரு பிள்ளை மேல 500 போடுறாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். சிலர் போஸ்ட் ஆபீஸ்ல போடுறாங்க. அப்படிதானே சிஸ்டர்? இன்சூரன்ஸ்ல போட்டா கூட ஏமாத்திரும். ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா என்ன பண்ணாது? அப்படி போஸ்ட் ஆபீஸ்ல அவனாவது கடன் கேட்டா கூட 5 லட்சம் வரைக்கும் தான் தருவான். ஆனா எல்ஐசில கடன் போட்டா 50 லட்சத்துக்கு மேல தருவான். அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல நம்பி என்ன பண்ணலாம்? இப்ப நிறைய பேர் போஸ்ட் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, பணம் போடுறோம். கண்டிப்பா நம்ம பணம் பிள்ளைகள் மேல என்ன பண்ணலாம், போட்டு வைக்கணும். பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் அல்ல பெற்றார்களே பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணுமா? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். என்னை பார்த்து எதுவும் கேட்காதீங்க. நான் பொக்கிஷன் எல்லாம் இதுதான் நான் சொல்லிட்டேன். 1189 கோடி என்கிட்ட இருக்குது. 39 பேங்க் வெளிநாட்டில் இருக்குது. 27 பேங்க் இந்தியாவில் இருக்குது. யாரெல்லாம் வந்துட்டு போறானுங்க. கதிரைக்கு ஸ்தோத்திரம். சிபிஐ வந்துட்டு போகுது. இதுதாங்க எனக்கு பொக்கிஷம், இதுதான் என் சொத்து. ஆனா இதுவரைக்கும் நானு என் பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ ஒரு பைசா கூட சேர்த்து வைக்கல. அருளேசன் ஒரு பாஸ்டர், ஜோயல் பிரதர் சொன்னாரு. அவர் பேச்ச நம்பி என்ன பண்ணான், ஓட்டம். அவர் சௌகரியத்துக்கு போட்டுக்கிறாரு, நம்முடைய நன்மைக்கு போடல. இந்த அரசாங்கம் நம்ம கட்டுற பணத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சு அவங்க நமக்கு கொடுக்கிற பணத்திலையும் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு அதை கட்டணும். இந்த கழுதிய போஸ்ட் ஆபீஸ்ல போடு. எத்தனைக்கு அங்க ஜிஎஸ்டி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்க தான் நமக்கு போட்டு தருவாங்க. உங்களெல்லாம் என்கரேஜ் பண்றேன். எத்தனைக்கு ஸ்தோத்திரம். இந்த யூதாசுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்து அந்த துதிக்கிற பெயரை வைத்திருந்த அவன் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய யெகோவா நிசியை கொண்டாட வேண்டிய அவனுக்குள்ள ஒரு சின்ன எள்ளுமூ களவு ஆசை இருந்தது. அந்த பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க.
கொண்டு போய் மலையினுடைய உச்சியிலே நிக்க வச்சு அங்கிருந்து கல்ல பார்க்கறாங்க. அவர் மாயமாயிடுறார், மறைஞ்சிடுறார். அப்படி இந்த இயேசு கிறிஸ்து என்ன ஆயிடுவாரு? மறைஞ்சிருவாரு. நம்ம 30 வெள்ளிக்காசை வாங்கிக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு சிலர் பேசுறாங்க. அது நாட் ட்ரூத், தட் இஸ் ஃபேக் ட்ரூத். அது அல்ல. நம்ம ஆளுங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. உண்மையாகவே இவனுக்குள்ளே பணத்தை வாங்கி 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 வச்சிருந்ததுனால இவன் ஒரு சுயநலவாதியா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னலவாதியா இருந்தான். அந்த காணிக்கை பணத்துல எடுத்து விருப்பத்தின்படியெல்லாம் என்ன பண்ணுவான்? செலவு பண்ணுவான். நம்ம நோட் புக்கில் எப்பா வீட்டுக்கு ப்ரொவிஷன் நாங்கள் எழுதி இருக்கிறோம். வர்ற காணிக்கையில வீட்டுக்கன்னு சாப்பாட்டுக்கன்னு நான் என்ன பண்றதில்ல, வாங்கி கொடுக்கறது இல்லை. வேற எப்படி பாஸ்டர்? உங்களை மாதிரியே சிலரு 1-2 பேரு என்னை கனம் பண்ணி காணிக்க என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. அதுலதான் என் காரியங்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சுயநலம் எங்க இருக்குதோ அந்த குடும்பம் நல்ல நிலைக்கு வரா. பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா கறி நெய்வாங்க. இப்படி இழுப்பான். இப்படி இழுக்கும் போது அந்த இழை ரெடியா இருக்கும். இப்படி இழுத்தான்னா அந்த இழை இப்படி போகும். இப்படி இழுத்தான்னா அந்த இழை இப்படி வரும். இப்படி எனக்கு மட்டும்தான், என் பெஞ்சாதிக்கு மட்டும்தான், என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நெசவு நெய்தோன்னு சொன்னா நமக்கும் இருக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கும் இருக்காது. சுயம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசைகள் நிறைந்திருக்கும். சுயம் எங்கே இருக்கிறதோ அங்கே பொது நலன் இருக்கா. சுய சித்தம் செய்ய யாரெல்லாம் முற்படுகிறார்களோ அவர்கள் தேவ சித்தத்துக்கு புறம்பாகி விடுவார். சொந்த விருப்பத்தை செய்ய தன்னை பணித்துக் கொண்டவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைக்கு வருவதை விட்டு விடுவார். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, யூதாசுக்குள்ளே என்ன ஆசை இருந்தது? பண ஆசை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உங்களுக்கு சொன்ன இந்த கீரியோத்துன்னு ஒரு பேரை சொன்னேன். அந்த பட்டணத்து பேரு ஸ்காரியோத்துன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? கத்தியை வைத்திருக்கிறவர்கள். நம்ம இந்தியாவில் கூட கத்தி வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. பாத்துக்கிறீங்களா? தெரியுமா உங்களுக்கு? தெரியல. சீக்கியர்கள். கரெக்டா சொன்ன. நல்ல பொண்ணுமா நீ. உண்மையாவே உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு கோயிலுக்காட்ட சொல்லணும். சீக்கியர்கள் தலையில ஒரு குடிமை வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுல ஒரு கத்தி இருக்கு. அது மேல ஒரு வெள்ளை துணி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? கட்டி இருப்பாங்க. கத்தியை உடையவர்கள். இந்த கீரியாத்தியர்கள் எல்லாம் எப்போ என்ன வச்சிருப்பாங்களாம்? கத்திய வச்சிருப்பாங்களாம். எதுக்கு வச்சிருப்பாங்க? இந்த ரோம அரசர்கள், ரோம ராணுவம், ரோம காவலர்கள் வந்து இவங்களை அடிக்கும் போது
அந்த கத்தியை கொண்டு அவங்க தொண்டையை அறுத்துருவாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்க. அது போன வேற மாதிரி போயினே இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், இந்த யூதாஸ் காரியோத் பண ஆசை உள்ளவனாயிருந்தான். என்ன ஆசை சொல்லுங்க சத்தமா? பண ஆசை உள்ளவனாயிருந்தான். தான் பணத்தை வர்ற காணிக்கைய ஆற்றிய போடுவான். நீங்க சம்பளம் வாங்கி எத்தனை பேர் ஆற்றிய போடுறீங்க? ஆற்றிய போடுறீங்கன்னா நிறைய பேர் ஆற்றிய போடுவாங்க, சம்பளம் வாங்குவாங்க, இந்த ஓட்டி பைசான்னு ஒண்ணு வாங்குவாங்க, சம்பளம் வரைக்கும் புருஷனை காட்டுவாங்க, ஓட்டி பைசாவை இவங்க ஆற்றிய போடுவாங்க. பொதுவா சகோதரிங்க அந்த மாதிரி போட மாட்டாங்க, சகோதரங்க என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கமிஷன். கமிஷன், கரப்ஷன் எல்லாம். அப்படி இந்த வர்றதுல இந்த யூதாஸ் எப்படியாவது எடுத்து என்ன பண்ணுவானா? எப்படியாவது செலவு பண்ணுவான். பைபிள் சொல்லுதுங்க, அவன் உணர்வில்லாதவன் சொல்லு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அப்புறம் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாயிருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க, நானா நானா நானா. யூதாஸ் காரியத்து கூட என்ன சொல்றாரு? நானா, நீ சொல்லுகிறபடிதான். என் தாளத்தில் கையிடுகிறவனே தன் குதிகாலை என் மேலே தூக்குவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கோச்சிக்கிடாதீங்க. யாருக்கு நீங்க உபயோகமா இருக்கிறீங்களோ, யாரு உங்க வீட்டிலே உங்க பணத்தை வாங்கி சாப்பிட்டாங்களோ, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க உங்களுக்கு மேல தன் காலை என்ன பண்ணுவாங்க? தூக்குவாங்க. என்ன அதுக்கு அது மாதிரி உணர்வு இல்லாத, நன்றி அறிதல் இல்லாதவர், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுகிறவர்கள், இவங்களுக்கு உணர்வே இருக்கா? அதுல ஒருத்தன் தான் யாரு? யூதாஸ் காரியம். அவன் லூக்கால பட்சம் துரோகி ஆகிய ஒருத்தன் துரோகியா போறான்னா காரணம் என்ன? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கப்படுகிறார். நம்ம கூட நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறோம், நிறைய குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுது, நிறைய வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. இந்த யூதாஸ் காரியத்தும் அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவினாலே எச்சரிக்கப்படுகிறான். அப்ப கூட என்ன பண்ணலாம? உணர்வு அடையவே இல்லை. அவன் சொந்த நல்லுக்காக 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டு இயேசுவை சிலுவையில் அடித்து விடுவார்கள், அவர் மரித்து போவார். இந்த 30 வெள்ளிக்காசை வச்சு நம்ம என்ன ஆயிடலாம்?
லைஃப்ல செட்டில் ஆக முடிஞ்சதா? ஆக முடிஞ்சதா? துதி என்கிற பெயரை உடையவன், யெகோவா தேவனை ஆராதிக்கிற அந்த யூத குலத்திலே பிறந்தவன், ஆனால் தெய்வத்தை அறியவில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஆண்டவர் என்று சொல்றாங்க, இவன் மாத்திரம் ரபி ரபுனின்னு சொல்றான். இவன் மாத்திரம் என்ன பண்றான்? அவரை ரபின்னு கூப்பிடுறான், போதகர் தான் கூப்பிடுறான். ஆனா ஆண்டவர் அவனால கூப்பிட முடியல. ஆண்டவர்னு கூப்பிட்டா மனசாட்சிக்கு பயப்படணும். ஆண்டவர்னு கூப்பிட்டா உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர்னு கூப்பிட்டா ஒரு பயம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு கூட பாருங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நேர்மையா இருப்பாங்க. நேர்மையா நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நம்மளை விட அவங்க ரொம்ப மனைவியை நேசிப்பாங்க, குடும்பத்தை நேசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என்ன விஷயம் கேட்டா, அந்த கம்யூனிசம் அந்த கொள்கைக்கு ஆட்பட்டதுனால இருப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுடைய முகரூபத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம பார்க்கும்போது பயங்கர கொடூரர்களாக இருப்பாங்க. அவங்கதான் தீவிரவாதி, நக்சலைட்டுகளா மாறுவாங்க. பச்சாதாபம் இல்லாம செய்வாங்க. எனக்கு அன்பானவர்களே, உணர்வற்ற இந்த யூதாசுக்குள்ளே தான் யார் புகுந்தான்? யார் புகுந்தாயா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து யாருங்க? முக்காலம் அவருக்கு தெரியும். அவன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். அவனை கூட தான் வச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம வீடுகளில் கூட நிறைய பேர், சொந்தங்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அதனால இயேசுன்னு சொன்னாரு, பயிரோட களைகளையும் விட்டுருங்கன்னு. பயிரோட களைகளையும் விட்டுருங்க, அது வளர்ந்து கதிர் வரும். அப்போ அந்த களை உள்ள அந்த கதிரை மாத்திரம் என்ன பண்ணுவோம்? அறுத்துட்டு நம்ம கோதுமை மணிகளை களஞ்சியத்துல சேர்த்துக்குவோம்னு சொன்ன. சில நேரங்களில் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒண்ணு கலையாதான் இருக்கும். ஏதோ ஒரு உபத்திரவம் கொடுத்துக்கினே இருக்கும். ஆனாலும் நம்ம எதை மறக்க கூடாது? தெய்வத்தை மறக்க கூடாது. இதுல நம்ம கான்பிடென்டா இருக்கணும். இப்ப பாருங்க, ராபோஜன பந்தியில இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாதங்களை கழுவுகிறார், யூதாசுடைய பாதங்களையும் கழுவுகிறார். அப்படி கழுவுகிற இடத்துலதான் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பார். பேதுருல இருந்து எல்லாரும் சொல்றாங்க, நானோ 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 நானோ. கும்பிடிக்காயில் தொங்கா தடவை பார்த்துக்கலானா, டே பூசணிக்காய் திருடா அப்படின்னா என்ன பண்ணானா? தான் சொல்றீங்கள, அவன் டெய்லி பூசணிக்காய் திருன்னே இருப்பானா. ஒரு நாள் தோல் மேல ஒன்னே இல்ல, ஒருத்தர் கூப்பிட்டாங்க, டே பூசணிக்காய் திருடா. வீட்டுல கூப்பிட்டுக்கிறாங்க பிள்ளைங்கள. அவன் ரோட்ல இருந்து திரும்பி பார்க்கறான், நம்மளதான் கூப்பிடுறாங்க, நம்ம எங்க பூசணிக்காய் திரும்பி போறோம். இந்த மாதிரிதான் இவனுக்கு சாத்தான் புகுந்தான். அப்பத்தை வாங்கினா சாத்தான் புகுந்தான். எப்போ சாத்தான் புகுவான்? உணர்வில்லாத இருதயங்கள்ல சாத்தான் புகுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த யூதாசுக்குள் யார் புகுந்தான்? சாத்தான். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஊக்கமாய் ஜெபம் பண்ணி ரத்த துளிகள் வேர்வையாய் விழுகிறது. யூதாஸ் பிரதான ஆசானுடைய காவல் படையோடு வருகிறார். இயேசுவை கட்டி பிடித்து முத்தமிடுகிறார். அப்ப கூட என்ன சொல்றான்? ரபுனின்னு சொல்லிதான் முத்தமிடுகிறார். இயேசு கிறிஸ்துவ சிநேகிதனே, என்னை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்க. அதற்கு 2 முத்தம் இருக்குதுங்க. ஒன்னு உச்சி மோந்து உண்மையாக கொடுக்கிற முத்தம், இன்னொரு முத்தம் கள்ள முத்தம். ஓர்பால் கள்ள முத்தம் விட்டு போயிட்டான். காத்து ஊரான் ஆகிய ஒருத்தனை கல்யாணம் கட்டி கோலியாத்த பெத்தெடுத்தான். ஓர்பாலுடைய கொல்லு பேரன் கோலியாத், ரூத்துடைய கொல்லு பேரன் தாவீது. பாருங்க, அந்த மாதிரி நிறைய முத்தங்கள் இருக்குது உலகத்துல. முத்தங்களை நம்ப கூடாது. அதற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இயேசுவை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். ஏன்னா சீஷர்கள் எல்லாருமே இயேசுவை போலதான் இருப்பாங்களாம். இவனுக்கு ஒண்டிதான் தெரியும் இயேசு யாரு, பேதுரு யாருன்னு தெரியும். கரெக்டா இயேசுவை போய் கட்டி பிடித்து முத்தமிட்டான். ஆசாரியனுடைய காவல் துறை அவரை என்ன பண்ணுது? கையங்கலமா பிடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. பிலாத்து அரண்மனையிலே கொண்டு போய் என்ன பண்றாங்க? சிலுவையில அறையும்படி தண்டனை கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன நடக்குது பாருங்க. லூக்காவில் அழகா எழுதி இருக்கிறாரு. எடுத்தவங்க படிங்க. எடுத்துட்டீங்களா? யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் நிறைய ஞாபகமாக இருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டக்குன்னு எங்கேயோ மறைஞ்சிட்டு போறீங்க. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு ஒரு வசனம் இருக்கும். மத்திய 27ஆம் அதிகாரம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. வாசிங்க. 4வது 5வது 6வது வசனம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்.
காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி. காசுக்காகவே இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனானே. ஆவிக்கு புகலிடம் ஆவிக்கு புகலிடம் இப்போ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று நான்று கொண்டு செத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து நம்ம புரியல, உடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் எடுத்து படிங்க பார்க்கலாம். அநீதத்தின் கூலியினால் எத்தனாவது வசனமா? ஆமா, 18. 17 இருந்து படிங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் நான்று கொண்டு செத்துட்டான், எப்படி வயிறு வெடிச்சு குடல்கள்லாம் சரிந்து செத்தான்? அப்ப அது கேட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஒருவன் நான்று கொண்டு விட்டால் அவன் யாரும் இறக்க மாட்டான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படியே தொங்கின்னு இருக்கும். நம்ம உடல்ல உயிர் போயிட்ட பிறகு இந்த உடம்பு பல்ஜாகும், தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? எப்ப ஆயிருக்கீங்களா? அந்த மாதிரி போயிருக்குதுல்ல, அப்படியே பல்ஜாயிடும். இல்லம்மா, இன்னும் இப்படி இப்படி டாட்டா காட்டுறிய, அப்படியே உடம்பு என்ன பண்ணும்? அப்படியே பல்ஜாயிடும். மாட்டி நிக்கிற கிளை தாங்குமா? தாங்குமா? தாங்க. அந்த கிளை உடைஞ்சி அந்த மலையில விழுந்து அவன் வயிறெல்லாம் சரிந்து, வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான். இல்லாங்க என்னமா? அநீதத்தின் கூலியினால் அவன் சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து அப்படி தொங்கி அந்த கிளை முறிந்து என்ன பண்ணிடுச்சுதான், விழுந்து வயிறு வெடிச்சு உடல் சரிந்து போயிடுச்சு. சிலர் கதை விடுறாங்க. நிறைய பேர் யோதாசு சாகத்துக்கு போனானா, கயிறை கையில எடுத்தானா, தொங்கிட்டானா. அந்த கயிறு சொல்லிட்டான், ஐயோ உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு அதுவே புட்டுக்குச்சான். அதனால விழுந்து வயிறு வெடிச்சு சாப்பிட்டானா. சயின்ஸ் இருக்குதா அதுல?
கயிறு போய் பேசுமா? ஒருவேளை நீங்க பேசினாலும் பேசுன்னு சொல்லுவீங்க. கயிறு பேசிச்சான். ஐயோ உன்னை போய் நான் தாங்குவேனா? என்கிட்ட நீ என்ன பண்ணாத, மாட்டிக்காதன்னு கயிறு பேசிட்டு அவந்துக்குச்சான். அங்கிருந்து விழுந்தானா, குடல் வெடிச்சு செத்தான். இந்த மாதிரி கதை காட்டுறவங்க இருந்தாங்க ஊழியக்காரங்க. எங்களை மாதிரி வசனத்தை புழுகிறதுக்கு யாரும் கிடைக்கவே மாட்டாங்க. உண்மையாகவே அவன் தூக்கில தொங்கினான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3வது நாள் அவன் சரீரம் பருத்து கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கிளை தாங்க முடியாமல் விழுந்து வெடித்து குடலெல்லாம் சரிந்தது. நான்று கொண்டது உண்மைதான், குடல் சரிந்ததும் உண்மைதான். அப்ப நல்லா கவனிக்கிறங்க. துதிக்க அழைக்கப்பட்ட நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு 12 பேர்ல ஒருவனாக வைக்கப்பட்ட நாம், வேத வசனம் நிறைவேறும்படி நடந்தாலும் நமக்குள்ளே உணர்வு இருக்கிறவர்களாய் இருந்தால், மனசாட்சி உடையவர்களாய் இருந்தால், நிச்சயமாக மரணம் நம்மை சேதப்படுத்தாது. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயிப்பார். அப்போ யூதாசுடைய நோக்கம் நிறைவேறிச்சா? யூதர்களுக்கு தப்புவிக்கிறதுக்கு காப்பாற்றுவதற்கு அவன் எடுத்த முயற்சி நிறைவேறிச்சா? நிறைவேறாது. நான் என்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் வச்சிருக்கிறார். அந்த ஸ்கெட்சில் உனக்கு ஒரு வரைபடம் வச்சிருக்கிறார். அந்த வரைபடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்ம எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம்.